எதுவுமே பண்ணல. அடுத்தது இங்க நிறைய கல்குவாரி எல்லாம் இருக்குன்னு கேள்விப்படுறோம். அது அதிகமாக அனுமதிக்கப்பட்ட அளவுல அதை தொழிலாக செய்தால் நல்லது. ஆனா அதை விட மீறி, அனுமதித்ததை மீறி அது கொள்ளையாக செய்தால் தான் தப்பு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒரு அரசாங்கம் என்பது எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் இல்லையா? அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும் சரி, மீன்பிடி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் பாதுகாக்க வேண்டும். ஆனா அவங்களுக்கு எந்த நலத்திட்டமும் கொடுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு நல்ல திட்டம் கொடுத்திருக்காங்களா? அவங்களுக்கு எது உபயோகப்படுமோ, ஆட்சியாளர்களுக்கு எது நல்லதோ, அரசாங்க அதிகாரிகளுக்கு எது ரொம்ப நல்லதோ அந்த திட்டம் தான் கொண்டு வருவாங்க. ஆனா செய்யூரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்ல திட்டங்களை கூட அவங்க கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கிறதே மறந்துட்டாங்க. இது நான் நினைச்சேன், செய்யூர் பத்தியா பெரிய பயங்கர லக்கு, பயங்கர அதிர்ஷ்டம் செஞ்ச மாவட்டம். ஏன்னா செங்கல்பட்டுல வருதா, அப்ப செங்கல்பட்டும் இத கவனிச்சுப்பாங்க. ஆனா காஞ்சிபுரம் நிர்வாகத்துல வருது இந்த மாவட்டம், காஞ்சிபுரமும் இந்த மாவட்டத்தை கவனிச்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்தா சென்னை பக்கத்துல இருக்குது, சென்னை புறநகர், அப்ப சென்னையும் இத கவனிச்சுப்பாங்க. செம்மையா இருக்கும்னு நினைச்சா ஒண்ணுமே கிடையாது. 3 மாவட்டமும் இத கண்டுக்காம விட்டாங்க. யாருமே இத பாக்கல. இதுல எப்ப தெரியுமா இதுல கவனம் செலுத்துவாங்க? இந்த வழியா இந்த ரோட எடுத்து, ஈசிஆர் ரோடு எடுத்து பாஞ்சேரி போகும்போதுதான் கவனம் ஞாபகம் வருமா வராதா? செய்யூரை பத்தி எப்ப ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஈசிஆர் ரோட்ல நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி போகும்போதுதான் உங்களுக்கு இந்த செய்யூர் ஞாபகம் வரும். அது வரைக்கும் இந்த செய்யூரை பத்தி யாருமே கண்டுக்க போறது இல்ல. சரி, அதான் பாண்டிச்சேரிக்கு போறீங்க, அப்ப அந்த ரோடு முழுக்க நிறைய பிரச்சனைகள் நடக்குது. போக்குவரத்து நெரிசல் மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட். இங்க பக்கத்துல மருத்துவமனை இருக்காமா? எங்க எங்க போவீங்க அடிபட்டா? செங்கல்பட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் ஆகுமா? இல்லனா இந்த பக்கம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி ஜிப்மர் போயிருக்கீங்களா? பெரிய பிரச்சனையா இருந்தா, ஆமா நீங்க போயிருக்குமா? நீங்க செங்கல்பட்டு தான் போயிருப்பீங்க. நிறைய பேரு இன்னும் பெரிய பிரச்சனைகள் வந்தா பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு போவாங்க. சரி, வீட்டுல யாரும் இல்ல, வண்டி இல்ல, ஒண்ணு இல்ல, என்ன பண்ணுவீங்க? யாருக்கு போன் போடுவீங்க? 108 108க்கு போன் போடுவீங்களா இல்லையா? பக்கத்துல மருத்துவமனை கிடையாது, ஆரம்ப சுகாதார நிலையமே எதுவுமே பெருசா கிடையாது. நீங்க எதுக்கு போன் போடுவீங்க? 108 ஆம்புலன்ஸ். அந்த 108 ஆம்புலன்ஸ் யார் உங்க ஊருக்கு கொண்டு வந்தது? அதேதான், உங்க அண்ணன் அன்புமணி தான் 108 ஆம்புலன்ஸ எல்லா ஊருக்கும், இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் அனுப்பி வச்சது உங்க அண்ணன் அன்புமணி தான். எப்ப அனுப்பிச்சு வச்சாரு? 2005 அவரை ஒரு வண்டி வேண்டும். அது மலையா இருந்தாலும் சரி, அது கடற்கரை பகுதியா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, குக்கிராமமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு ஒரு வண்டி அவங்க போன் போட்டோடனே வந்து சேரணும்ன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. பிரசவ வலினா இப்ப எதுக்கு போன் பண்ணுவீங்க? 108. வழியில போகும்போது அடிபட்டுச்சுன்னா எதுக்கு போன் பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ். போன் பண்ணுவீங்களா இல்லையா? வருதா வரலையா? வருது. எத்தனை வண்டி? தமிழ்நாட்டுக்கு மட்டும் எத்தனை வண்டி தெரியுமா? டெல்லியில இருந்து உங்க அண்ணா உங்களுக்காக அமைச்சிருக்காரு. 1350 வண்டிகளுக்கு மேல் டெல்லியில இருந்து 108 ஆம்புலன்ஸ் எல்லா கிராமங்களுக்கும் தமிழ்நாட்டுல ஓடுது. எதுக்காக? எதுக்காக? நம்ம பெண்கள், அதுவும் ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல, நம்பர் 108 இல்ல? ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஒரு 10 நம்பர் தான் ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. இங்க செய்யூர்ல நீங்க இருக்கிறீங்க, பக்கத்துல சென்னை இருக்குது, இந்த பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குது, அந்த பக்கத்துல விழுப்புரம் இருக்குது, அதையும் தாண்டி போனா கடலூர் இருக்கு. இங்க இருந்து நீங்க கடலூருக்கு போறீங்க, இல்ல இங்க இருந்து பாண்டிச்சேரி போறீங்க, அடிபட்டுடுச்சுன்னா நீங்க போன் போடுறது ஒரு நம்பர் தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 10 நம்பர் தெரியுமா உங்களுக்கு? பாண்டிச்சேரிக்கு ஒரு நம்பர், செய்யூருக்கு ஒரு நம்பர், சென்னைக்கு ஒரு நம்பர், மதுராந்தகத்துக்கு ஒரு நம்பர், செங்கல்பட்டுக்கு ஒரு நம்பர், காஞ்சிபுரத்துக்கு ஒரு நம்பர் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? எல்லா நம்பரும்
இருக்காதுல்ல. அதனாலதான் எல்லாருக்கும் நினைவுல இருக்கணும், ஒருத்தர் கூட மறக்க கூடாது. அது ரொம்ப சுலபமா இருக்கணும், ஈஸியான நம்பரா தானே இருக்கணும். 10 நம்பர் தான் மறந்துடுவோம்ல, வயசானவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால்தான் ஒரு ஈஸியா சுலபமா எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தொலைபேசி எண் 108 என்ற நம்பரை போராடி பெற்று கிராமப்புற மக்களுக்காக கொண்டு வந்து கொடுத்தார் மருத்துவர் அன்புமணி. இப்படிதான் ஒரு திட்டத்தை கொடுக்கணும். எதுக்கு? கிராமப்புற மகளிருக்காக இருக்கட்டும், கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இந்த மாதிரி திட்டங்களை தான் கொண்டு வர வேண்டும்.